அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் உயிரும் உயிருக்கு உயிரும் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு உயிரும் உயிருக்கு உயிரும். சரியையாதி நான்கும் கிரியையாதி நான்கும் யோகாதி நான்கும் ஞானாதி நான்கும் முழுமை பெற்ற நிலையே 16 பெற்று பெருவாழ்வு வாழ்தலெனும் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு. ஜீவர்களாய் அசுத்த மாயையோடு கூடி அஞ்ஞான இகத்தவர்களாயும் சுத்த மாயையோடு கூடி பரத்தவர்களாயும் காமிய கர்மங்களால் மாயாசித்திகள் பெற்றவர்களாயும் விவேகத்தால் பரம்பரத்தவர்களாயும் அறிவால் பராபரத்தவர்களாயும் சுத்த அறிவால் சுத்த சன்மார்கிகளாயும் அருளால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராயும் விளங்குவார். ஆண்டவர் உயிர்களிடம் 4 இடத்தில் வாழ்கின்றார். சரியையாதி நான்கும் இந்திரியத்தின் இடமாகவும் கிரியையாதி நான்கும் மனத்தின் இடமாகவும் யோகாதி நான்கும் ஜீவன் இடமாகவும் ஞானாதி நான்கும் ஆன்மா இடமாகவும் அருட்பெரும் ஜோதி அருள் இடமாகவும் விளங்குகின்றார். மாயா சித்தி பெற்றவர்கள் மாயா தெய்வ நிலை பெற்ற அனித்திய தெய்வங்களை தொழுது பெற்றவர்களே. இவர்கள் அட்டமா சித்திகளை செய்வார், பிணங்களை எழுப்புவார். இவர்கள் சமரச சுத்த சன்மார்க்கத்தார் அல்லர். எல்லாம் வல்ல அனாதி இயற்கை உண்மை கடவுளை கண்டவர்களே எல்லாம் வல்ல சித்தி பெற்றவர்கள். சுத்த சன்மார்க்கம் செல்லாது இது சித்திக்காது. இவர்கள் சுத்த அருள்ஞானி ஆனதால் மாயா சித்திகளை மதியார்கள். இவர்களை கண்டாலே இவர்களின் முன்னிலையில் ஐந்தொழில் தானே நிகழும். எட்டும் இடத்தும் விளங்குபவர் அனாதி ஆண்டவரே. அவர் விளங்காது உயிர் விளங்க மாட்டாது. அண்டங்களை உடம்பாயும் உயிர்களை இறைவராயும் காணும் காட்சி பெற சுத்த சன்மார்க்கம் ஒன்றே வழி. இந்திரிய ஒழுக்கம் முற்று பெற்றவன்
சரியையாதி பெற்றவன். மன ஒழுக்கம் முற்று பெற்றவன். கிரியையாதி பெற்றவன். ஜீவ ஒழுக்கம் முற்று பெற்றவன். யோகாதி பெற்றவன். ஆன்ம ஒழுக்கம் முற்று பெற்றவன். ஞானாதி பெற்றவன். இவன் விளக்கம், ஒழுக்கம், இரக்கம், நட்பு, அன்பு நிறைவுற்றதால் அருள் ஓங்கும். பிண்டத்தில் நான்கிடமாய் விளங்கிய ஒளியே அண்டத்து நான்கிடமாய் உடம்பாய் உடல்வாழ் இடமாய் ஒத்து விளங்குவதால் வேறில்லை. உயிர் வேறு, உடம்பு வேறு, இறைவர் வேறு அல்ல. இந்நிலை மாயா ஜீவ நிலையில் வேறாய் பக்தி, ஜப, தவ, யோக ஞானத்தால் அடைவது போல் தோன்றும் அல்லாது உண்மை இல்லை. இந்திரியம், மனம், ஜீவன், ஆன்மா, அறிவு, அருள், அருள்ஜோதி இப்படி தொடர்வதால் நீ வேறு, இறைவன் வேறு அல்ல. அப்படி தோன்றுவது கற்பனையே. சமாதி என்பதோ முக்தி என்பதோ தடைகளே. வான்கலப்பும் முழுமை இல்லை. வேறுபட்டால் கூட வேண்டும். வேறற்ற அருட்பெருஞ்சோதியை கலப்பது என்ன? அருள்ஜோதியே சுத்த பிரணவ ஞான உடம்புடன் வெளிப்படும். பொய் அகன்ற இடம் பூர்வம் எனவும் உண்மை விளங்கிய இடம் உத்தரம் எனவும் காண்மின். அகரம் 8 இடமாய் உகரம் 2 இடமாய் உயிர்க்கு உயிராய் விளங்குவதைக் காண். உகரம் உயிர் மெய் என 2. அகரம் உயிருக்கு உயிரென 8. உயிர் மெய்யும் உயிர்க்கு உயிரும் 10. இதுவே தமிழ். விளக்கம் முற்றிற்று. விளக்கம் சற்று கடினமாக தோன்றும். ஆனால் ஒரு முறைக்கு பலமுறை கேட்டால் அறிந்து கொள்ளலாம். ஆகையினால் ஒரு முறைக்கு பலமுறை கேட்டு பொருள் உணரவும். இப்பதிவு முடிவு பெற்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.